இங்கே நோராவும் எல்லியும் சார்லி சார்லின்ற கேம் விளாட்றாங்க. எல்லி இதெல்லாம் சரியாக வச்சுட்டு மூஞ்சில் டார்ச் அடிச்சுட்டு, சார்லி சார்லி நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்ட்டு கேட்குறான். நோராவுக்கு இது மேலே நம்பிக்கையே இல்லை. திடீர்னு ஒரு காற்று அடிக்குது. அந்த பென்சிலு தானாகவே நகருது. நகர்ந்து அது எஸ்ன்னு காமிக்குது. இதை நீ தான் பண்ணியா எல்லிக்கு அப்படின்ட்டு நோரா கேட்குறான். நான் பண்ணல அப்படின்ட்டு எல்லி சொல்கிறான். நோரா சார்லி ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு எல்லி சொல்கிறான், நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது, இசா நோவா அப்படின்ட்டு கேட்குற மாதிரி தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு நோரா சார்லி நீ இந்த பென்சிலை சுற்றி கட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறா. நோரா சொன்ன மாதிரி பென்சிலும் சுற்றி நிற்குது. நோரா கேட்குறா, நீ சார்லி நீ குட் ஸ்பிரிட்டா அப்படின்னு கேட்குறா. பென்சில் நகர்ந்து நோன்ட்டு காமிக்குது. எல்லி வந்து கேட்குறா, நீ இந்த ரூமில் தான் இருக்கேன் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த பென்சில் நகர்ந்து எஸ்ன்னு காமிக்குது. நோராவுக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு. போதும் இந்த கேமை நிறுத்திக்கலாம் அப்படின்ட்டு அவள் கேட்குறான். எல்லி வந்து கேட்குறா, என்னோடய பாய் ஃப்ரெண்டோடு சேர்ந்து இவ்வளோ என்னை ஏமாத்துறாங்களா அப்படின்னு கேட்குறான். எஸ்ஸுண்டு அது அந்த பென்சில் நகட்டு காமிக்குது. அப்போ நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறா. உடனே எல்லியும் நோராவை இந்த இடத்துல காணாமல் போக வைக்க முடியுமா அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு அந்த பென்சில் நகண்டு எஸ்ன்னு காமிக்குது. நோராவுக்கு பின்னாடி ஒரு கை வந்து அவளை பிடிச்சி இழுத்துடுது. எஸ்ஸில் எல்லி மட்டும் தான் இருக்கா. சார்லிக்கு இந்த கேமை முடிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பென்சில் நாங்கள் நோண்டு காமிக்குது. உடனே ஒரு சின்ன பையன் உருவம் ஒரு நிழலில் தெரியுது. சார்லி இது நீ தானா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பென்சில் நாங்கள் எஸ்ன்னு காமிக்குது. உடனே அந்த நிழலும் நேராக வந்து ஒரு பென்சில் எடுத்து அவளை குத்தி கொலை பண்ணிடுது.